வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். நீ இல்லாத உள்ளம் ஓர் பாலைவனம், எந்நாளும் உனக்காக ஏங்கும் மனம். இறைவா 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 உள்ளம் ஓர் பாலைவனம், எந்நாளும் உனக்காக ஏங்கும் மனம். நீ இல்லாத உள்ளம் ஓர் பாலைவனம், எந்நாளும் உனக்காக ஏங்கும் மனம். மழையாக வந்தும் மணல் மீது நின்றும் நனையாத நிலமாகினே, ஒளியாக நிறைந்தும் வாழ்வோடு இணைந்தும் விடிவில்லா இரவாகினே. உயிரோட்டும் அருள்மேகம் என்னை சூழுமோ, வாழ்வேற்றும் ஒளி வெள்ளம் என்னை ஆளுமோ. உயிரோட்டும் அருள்மேகம் என்னை சூழுமோ, வாழ்வேற்றும் ஒளி வெள்ளம் என்னை ஆளுமோ. இறைவா 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 பாலைவனம், எந்நாளும் உனக்காக ஏங்கும் மனம்.
தண்ணீரில் மூழ்கி போராடும் நிலை போல் தவிக்கின்றேன் உனை தேடியே. போர் வந்த காலம் துடிக்கின்ற புழு போல் அழுகின்றேன் உனை நாடியே. தண்ணீரில் மூழ்கி போராடும் நிலை போல் தவிக்கின்றேன் உனை தேடியே. போர் வந்த காலம் துடிக்கின்ற புழு போல் அழுகின்றேன் உனை நாடியே. எதனாலும் இறையாத பெருமை இது, உணர்வின்றி துயிலாத இதயம் இது. இதனாலும் நிறையாத வெறுமை இது, உன் அருளின்றி துயிலாத இதயம் இது. இறைவா 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 நீ இல்லாத உள்ளம் ஓர் பாலைவனம், என்னாலும் உனக்காக ஏங்கும் மனம். நீ இல்லாத உள்ளம் ஓர் பாலைவனம், என்னாலும் உனக்காக ஏங்கும் மனம். இறைவா 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 இறைவா. மத்தேயு 14:14. இயேசு அங்கு சென்றபோது பெரும் திரளான மக்களைக் கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். நாம் விரும்புவதாலோ கடினமாக உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை. மாறாக ஆண்டவர் இரக்கம் காட்டினால்தான் எல்லாம் ஆகும். ஆண்டவர் நமக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்றால் நாம் அவரிடம் செல்ல வேண்டும். மக்கள் பெரும் திரளாக இயேசுவிடம் சென்றபோது அவர்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்கள் நோயை குணப்படுத்தினார். ஆண்டவரே, நாங்கள் நோயிற்றிருக்கிறோம், எங்களை குணமாக்கும் என்று மக்கள் இயேசுவிடம் கேட்கவில்லை. மாறாக இயேசுவிடம் சென்றார்கள். அவர்களைக் கண்ட இயேசு அவர்களுக்கு இரக்கம் காட்டினார். நாம் இயேசுவிடம் சென்றால் அவர் நமக்கு இரக்கம் காட்டி நமது தேவைகளை சந்திப்பார். எனவே யாரிடம் செல்ல மறந்தாலும் இயேசுவிடம் செல்ல மறக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் இயேசுவை சந்தித்த பின்பு மற்ற மனிதர்களை சந்தியுங்கள். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இதுவரை இந்த பிள்ளைக்கு நீர் காட்டிய உமது எல்லையற்ற இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட நீர் இவர்களை உமது மார்போடு அணைத்து கொண்டு எல்லா நலன்களாலும் நிரப்பும். இன்று இவர்கள் விரும்பி கேட்பது அனைத்தையும் கொடுத்து ஆசீர்வதியும். இவர்களை எந்த தீமையும் அணுகாமல் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக.
குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையில்லா தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் வேறாக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.